லவ் பண்ணி மேரேஜ் பண்ணால் ஊருக்கு போகும்போது இந்த மாதிரி தான் நம்ம மனைவியை சொல்லியிருப்பாங்க. ஏன்னா அது எல்லாத்துக்கும் வர ஒரு தாட்டு தான். கிராமங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு வெளி ஊர்லேருந்து ஒருத்தன் கல்யாணம் முடிச்சு வராங்கன்னா அவங்களுக்கு அவங்க வந்து ஃபாரின்லேருந்து உள்ள ஆள் மாதிரி தான் அவங்க பார்ப்பாங்க. ஏன்னா அவங்களோட கல்ச்சர் வேற, அவங்க அவங்க ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் வேற, அதனால அவங்க அழகையாக தான் பார்ப்பாங்க. ஸோ இது வந்து எல்லா கிராமத்துலையுமே நடக்கிறது. அப்போ வந்துடுவாங்க. வந்தவொடனே அவன் தம்பி தான் முன்னாடி நின்று அவனை தடுப்பான். அந்த மாதிரி வந்துட்டு எங்கேயும் வந்த இத்தனை வருஷம் கழிச்சு அம்மா இறந்த உடனே அவனுக்கு பாசம் பொத்துட்டு வந்துட்டா, நீ உள்ள விட மாட்டேன், நீ பார்க்கக்கூடாது அப்படின்னு சொன்ன உடனே இவன் சொல்லுவான், நான் வந்து பிரச்சனை பண்ண வரல, இந்த மாதிரி ஒரு கடைசியில் வந்து அம்மா முகத்தை மட்டும் தான் நான் பார்க்க வந்தேன், எனக்கு வேறு எதுவும் வேணாம் அப்படிங்கும்போது அவன் தம்பியை விடவே மாட்டான். அப்போ தான் வந்துட்டு இந்த காதல் கதையில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு கேரக்டர் இருக்கும். அந்த கேரக்டர் வந்துட்டு எப்போவுமே நமக்கு வந்து உறுதுணையாக இருக்கும், அப்போஸ் பண்ணாது, கரெக்டான சொல்யூஷன் கொடுக்கறதா இருக்கும். அப்படி ஒரு கேரக்டர் தான் காளிதாஸ்னு ஒரு கேரக்டர் உள்ள இப்போ வர. அது வந்து மாமா கேரக்டர். அப்போ அவருன்னு சொல்லுவார், ஏன் அவனும் வந்துட்டு அவன் அந்த அம்மாவுக்கு பிறந்தவன் தானே, அம்மா பேர் பொன்னாத்தா, அம்மா அந்த பொன்னாத்தாக்கு பிறந்தவன் தானே, அவன் மட்டும் பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி என்ன நியாயம் இருக்குது, நீ வந்து நீ வந்து இளம் ரத்தம் என்ன வேணாலும் பேசுவ, உங்கள் அப்பா சொல்லணும்னு சொன்னோடனே அப்பா சொல்லுவார், எல்லாமே இப்போ அவன் தான் நின்று சின்னவன் தான் நின்று பண்ணுறான், ஸோ அவன் என்ன சொல்லணும் அதுதான், அப்போ அவனை போக சொல்லுங்கள், திரும்பி போக சொல்லுங்கள் அப்படி சொல்லிகிட்டே இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு கான்வர்சேஷன் நடந்துகிட்டே இருக்கும். அப்போ வந்துட்டு இந்த ஊரில் உள்ளவெல்லாம் சொல்லுவாங்க, ஏன்பா ஊரே வந்துட்டு அப்போ ஒத்துக்கிட்டா நீ ஒத்துக்குவியா அப்படிலாம் நிறைய கான்வர்சேஷன் வரும்போது இந்த அவன் மனைவி வந்துட்டு இதை பார்த்துட்டே இருக்கும். தன் கனவு வந்துட்டு இவ்வளோ போறாரு பார்க்க விட மாட்டேன்னு அவன் ஒரு கடத்தில் அது அவங்களோட யமுனா அந்த மனைவி வந்து பேசும், இந்த மாதிரி நான் வந்துட்டு உங்களை உறவு கொண்டாடுறது எனக்கு சரியானு தெரியல இந்த டைமில், ஆனால் என் புருஷனோட அம்மா வந்துட்டு எனக்கு அத்தை, ஸோ அதனால் நான் பேசுவேன்,